பூவிருந்தவல்லி என்கின்ற ஊர். பூந்தமல்லின்னு பேர். அந்த பூந்தமல்லியான பூவிருந்தவல்லியிலிருந்து நித்தியபடி காஞ்சிபுரத்துக்கு தேவப்பெருமாள் வரதராஜனுக்கு ஆலவட்ட கைங்கரியம் செய்வதற்காக ஒருவர் செல்வார். அவருக்கு காஞ்சி பூர்ணர் திருக்கச்சி நம்பிகள்னு பேர். அப்படியே கட்சிக்கு வாய்த்தான் மண்டபத்துல பெருமாள் எழுந்தருள பண்ணுவா. இவர் சாமர கைங்கரியம் தன்ன திருவாரவட்ட கைங்கரியம் வீசிருப்பார். அப்ப இவருக்கும் பெருமாளுக்கும் ஒரு சம்பாதம் நடக்கும். பெருமாள் இவரோட பேசுவார். ஒரு முறை ராமானுஜருக்கு பல சந்தேகங்கள் வந்தது. இவர்கிட்ட சொன்னார், நீங்க ஒன்று கேட்டு சொல்றேடா பெருமாள் கிட்ட. சாதாரண கஸ்டமர் கேர் கிட்ட சொல்றாம பெருமாள் கிட்ட கேட்டு சொல்றேடான். அப்பதான் பகவான் உடனே சொன்னாராம், அகமேவ பரம் தத்துவம் தர்ஷனம் பேதமேவச்ச உபாயேஷு பிரபத்தி ஸ்யாத் அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் பூர்ண தேகாவசானே முக்தி ஸ்யாத் பூர்ணாச்சாரிய சமாஸ்ரயா என்று 6 வார்த்தைகளை தேவப்பெருமாள் காஞ்சி பூர்ணரான திருக்கச்சி நம்பிகளுக்கு சொன்னாரே, அந்த பாக்கியம் நான் பெற்றேனோ என்று பெண் பிள்ளை கேட்டு சொன்னாலாம். இந்த இடத்துல அவன் உரைக்க பெற்றேனோ திருக்கச்சியாரை போலே, ஞாபகம் இருக்கா? ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்ன அவன்னு சொன்னா பகவான். அவன் உரைக்க பெற்றேனோ திருக்கச்சியாரை போலே, திருக்கச்சி நம்பிகளை போல எனக்கு விஷயம் தெரியுமா?